பெருமர்களுக்கும் இங்கு வருகின்ற பெரியவர்களுக்கும் எனது இந்நேர வணக்கம். நாங்கள் இந்த பரப்புர கூட்டமானது இந்த மலையாள பிரதேசத்தில் நடத்துவதற்கு நான் முதல் பெருமை அடைகின்றேன். காரணம் என்னவென்றால் எங்களுடைய வெற்றி சிவஞானம் சிறுவன் அவருடைய வெற்றி நிச்சயம். அவரின் வெற்றிக்கு எங்களுடைய இந்த பிரதேசமும் அதில் பங்காற்ற வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த மக்களுக்கு இது பெரும் நன்றிக்கடன் பட்டவனாக நான் உள்ளேன். அந்த வகையில் இந்த எதிர்வருகின்ற 17 வருகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலானது நாங்கள் நினைப்பது போன்று நாங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து எங்களுடைய பாராளுமன்ற நாங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து கலைக்கும் பொழுது இது மிக முக்கியமான தேர்தல் என்று நாங்கள் உங்களுடன் சொல்லி வாக்கு கேட்பது வழக்கம். ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு எங்களுடைய தலைவர் திருவாகரன் இந்த மாபெரும் போர் மௌனித்த பின்னர் எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாகவே அமையும். காரணம், நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் எடுத்து பார்த்தோம்னால் நாங்கள் முகாமுக்குள் இருந்து வெளியில் வந்த சிறிது நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அதிலும் எங்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் எடுக்கப்பட்டு அதிலும் நாங்கள் ஒரு உறுதியான மக்களை காட்டப்பட்டாங்க. பின்னர் உள்ளூராட்சி தேர்தல் வந்தது. அதிலும் அமோகமான வெற்றியை நாம் பெற்று நாங்கள் வெளி உலகத்திற்கு நாங்கள் என்னுடைய சக்தி ஒற்றுமைப்பட்ட சக்தியை நான் காட்டினோம். பின்னர் மாகாண சபையினுடைய தேர்தல் வந்தது. அதையும் நாங்கள் அமோகமான ஆசனங்களை பெற்று எங்களுடைய வழக்கின் ஒரு அரசை நாம் உருவாக்கினாங்க. இப்பொழுது நாட்டை ஆளுகின்ற நாடாளுமன்ற எலெக்ஷன் தேர்தல். அந்த தேர்தலில் இப்பொழுது சிங்கள தேசம் பிச்சு துண்டு துண்டாக கிடக்கின்றது. அந்த துண்டுகள் அந்த இடைவெளிகளின் நேரங்களை பார்த்து அந்த இடைவெளிகளின் அந்த சம்பிரதாயங்களை கருத்தில் கொண்டு அந்த நேரங்களில் நாங்கள் என்னுடைய தமிழ் மக்கள் என்னத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நிறைய கட்சிகள் இதே தேசியத்தை நாங்கள் பேசுகின்ற தேசியத்தை நாங்கள் உச்சரிக்கின்ற நாம பிரபாகரன் என்ற அண்ணன் பிரபாகரன் பெயரை, மாவீரர்களின் பெயரை, கரும்புலிகளின் பெயரை சொல்லிக்கொண்டு உங்கள் வீடுகளுக்கு வருகிறார்கள், கூட்டங்களை கலைக்கின்றார்கள். எல்லா விஷயம் தேசியம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது என்ன எல்லாரும் தேசியத்தை கேட்க யாருக்கு நாங்கள் ஆக்கிறோம்? உங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலம் இந்த கொடூர ஆட்சியான மஹிந்த ராஜபக்ச சில வேளைகளில் நிறைய தந்திரங்களை பயன்படுத்தினர். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வயது போன சம்பந்தங்களின் பின்னால் இவ்வளவு சக்திகள் ஒன்றுகிறது என்று அவருக்கு ஒரு ஆச்சரியப்பட்டு நிறைய சக்திகளை அவர் பயன்படுத்தினார். அந்த சக்திகள் ஒன்றுமே வேலையில்லாம போய் இப்பொழுது தென்னிலங்கை அரசாங்கம் ஒன்றை வடிவாக தீர்மானித்துள்ளது. இந்த தேசியம் பேசுவதற்கு ஏற்ற மாதிரி கூட்டமைப்பு தேசியம் பேசுகிற மாதிரியான சக்திகளை உருவாக்கினால் மட்டுமே எங்களுடைய தமிழ் மக்கள் சின்னாவினாவார்கள் அல்லது மயக்கமடைவார்கள் அல்லது கயக்கமடைவார்கள் என்று யோசித்த பின்னர் இவ்வாறான சக்திகளுக்கு பெரும்பாலான காசுகளை வழங்கி இவ்வாறான தேசியம் பேசிக்கொண்டே சொல்லக்கூடிய மாதிரியான சம்பவங்களை உருவாக்கி இருக்கின்றனர். அந்த வகையில் நீங்கள் இந்த விடயங்களை தெளிவாக இருக்க வேண்டும். தந்தை செல்வா வழியில் வருகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் கைகாட்டிய அந்த வீட்டு சின்னம் நீங்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டிய, நீங்கள் பெரியோர்கள், படித்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், நீங்கள் நிறைய சிந்திப்பீர்கள். நீங்கள் வழியாக சிந்திச்சு பாருங்க. எங்களுடைய தலைவர் சும்மா காட்டமாட்டோம் யாரையுமே. உங்களுக்கு தெரியும், நாங்கள் தலைவர் பிரபாகரன் காலத்தில் வாழ்ந்தவர்கள். நாங்கள் அவர் எளிமையாக வருடத்தில் ஒரு தடவை தான் நாங்கள் ஸ்பீச்சை கேட்கிறாங்க, உரையாடலை கேட்கிறாங்க, மாவீரன் வந்து அப்படியான நிதானமான நேர்மையான நேர்த்தியான தலைவர்கள் வழங்கினாங்க. அவர் சும்மா அந்த வீட்டை காட்டிக்க மாட்டார் என்பதை நீங்க மனதில் வச்சுக்கோங்க. அந்த வீட்டை காட்டின வகைதான் நாங்கள் இப்பவும் அந்த வீட்டுக்கு நாங்கள் வாக்களிச்சு கொள்வோம். ஆகவே அந்த தலைவர் காட்டிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் காட்டிய அந்த வீட்டு சின்னத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு அந்த எதிர்வருகின்ற அந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த வீட்டு சின்னத்துக்கே வாக்களிக்க வேண்டும். அந்த வீட்டு சின்னம் எங்களுடைய இனத்தின் மொழி, எங்கள் இனத்தின் அடையாளம், எங்கள் தேசியத்தின் அடையாளம்.
அந்த வீடு இல்லையா வீட்டு சின்னம் அந்த வீட்டு சின்னம் நாங்க யோசிக்கிறோம். இந்த வாக்களிப்பு என்பது மிக முக்கியமான வாக்களிப்பு நினைக்கிறாங்கன்னா உலக நாடுகள் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கு, எங்களை பயன்படுத்தி எங்களை பார்த்து கொண்டிருக்கு. இப்ப இந்த முறையான தேர்தலும் இந்த முறை தேர்தலும் தமிழ் மக்கள் இவர்கள் பின் நிற்பார்களா? இவ்வளவு சக்திகளை ராஜபக்ச இறக்கி மைத்ரிபால சிறிசேன இறக்கி எல்லாம் இறக்கி விட்ட பிறகு இந்த தமிழ் மக்கள் என்ன செய்வார்கள்? அந்த உன்னிப்பாக பார்த்தவன் அந்த வேலைகளில் இப்போது மைத்ரிபால சிறிசேன ஒரு சிறந்த ஜனநாயகம் ஒன்றை உருவாக்கிவிட்டார். சிறந்த ஜனநாயகம் யாரும் என்ன செய்யலாம் அப்படின்னு சிறந்த ஜனநாயகத்தை உருவாக்கி அந்த ஜனநாயக ரீதியிலும் எங்களுடைய தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிதான தன்மையை நாங்கள் மனதில் நிலைநிறுத்திக்கிறோம். நாங்கள் சுரேந்திரன் போன்று எங்களுடைய நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைகள் வரலாறுகள் எல்லாம் எங்கேயோ நீங்க பார்த்துருக்கீங்க. நாங்கள் எல்லாம் நாங்கள் இப்ப பேசிக் கொண்டிருக்க நிலம் எங்களுடைய 50,000க்கு மேற்பட்ட மாணவர்களின் ரத்தத்தின் மேலே பேசுறோம். உங்களை நெஞ்சையெல்லாம் உங்களை கையில வச்சு சிந்திச்சுப்பாங்க. நாங்க எத்தனை பிள்ளைகளுக்கு அந்த கிடங்குல நாங்க அந்த மண்ணலி போட்டிருப்போம், அந்த பூவலி போட்டிருப்போம். அந்த உணர்வுகளை நீங்க சிந்திச்சுப்பாங்க. நீங்க அந்த வழிகள் அந்த தேசிய தலைவர் காட்டிய வழிகள் அந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்பது மிக முக்கியமானது. நீங்க பாருங்க, நாங்கள் மாறி நாங்கள் சந்திரமார்க்கோ அல்லது சக்கரத்தமார்க்கோ நாங்கள் வாக்களிப்போமானால் அவர்கள் இந்த கொடூர அரக்கன் பின்னாலே சேர்வார்கள். இந்த மஹிந்த ராஜபக்ச இந்த அரக்கன் பின்னால் சேர்வார்கள். மஹிந்த ராஜபக்ச ஒரு சூரன் போன்று ஒரு எல்லா வகையான மதப்புகளையும் கட்டிக்கொண்டு இப்ப வருவதற்கு எத்தனை அவர் வந்தால் உங்களுக்கு தெரியும். அவர் மனதில் இருக்கின்ற விஞ்ஞாபனம், அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம், அவருடைய மனதில் இருக்கிற விஞ்ஞாபனம் என்னவென்றால், முதலாவது தன்னுடைய சீட்டை கலட்டின மைத்ரிபால சிறிசேனாவை உடனடியாக ஜெயிலுக்கு போடுவது. இரண்டாவது விடயம், அவரை தோற்கடித்த தமிழ் முஸ்லிம் சகோதரர்களை இல்லாமல் அளிப்பது. இந்த 2 விடயத்தையும் அவர் கட்டாயம் செய்தே தீர்வார். அதற்காக அவர் கங்கணம் கட்டி போர்க்கொடி நோக்கி வருகிறார். அதுக்கு உறுதுணையாக இங்க இருக்கின்ற அடிவடிகளான சந்திரமா டாக்டர் போன்றவர்கள் அவர்கள் இணைந்து அந்த எங்களுடைய மக்களை சும்மா குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த மக்களே, எங்களுடைய அபிவிருத்தி என்பது எங்களுக்கு முக்கியம். அபிவிருத்தி இல்லாமல் நாங்கள் எங்கள் நாட்டையோ அல்லது வீட்டையோ அல்லது கிராமத்தையோ நாங்கள் வளப்படுத்த முடியாது. நாங்கள் அபிவிருத்தி என்பது முக்கியம். ஆனால் நாங்கள் ஒரு காணி எடுக்கிறோம் என்றால் அந்த காணிக்கு முதலாவது எங்களுக்கு தேவை உறுதி இல்லை என்றால் அந்த காணியை நாம் வீடு கட்டினாலும் சரி, அப்சாத் வீடு கட்டினாலும் சரி, எந்த வீடு கட்டினாலும் அது பிரயோசனம் இருக்காது. ஆகவே முதல் எங்களுக்கு தேவையானது தமிழ் மக்களின் உரிமையை வென்றெடுப்போம். உரிமையை வென்றெடுத்த பிற்பாடு நாங்கள் எங்களுடைய அபிவிருத்திகளையும் அபிவிருத்திகளுக்கு அந்த உரிமையை வென்றெடுத்த பிறகு வடகிழக்கு இணைந்த ஒரு சுயாட்சி எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் எங்களுக்கு வெளிநாட்டு சக்திகள் எங்களுக்கு நிதி வழங்கலை மாறி வழங்கும். அவர்கள் நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு அளித்தருவார்கள். ஆகவே அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி பயணங்களை நாம் மேற்கொள்ளலாம். இப்பவும் இவர்கள் செய்த அபிவிருத்திகள் உங்களுக்கு அவர்கள் தானாக செய்யவில்லை. வீட்டு திட்டம், இந்தியன் வீட்டு திட்டம், எங்களுடைய சம்பந்தன் தலைவர்கள் அவர்கள் மன்மோகன் சிங் கருத்தெடுக்கப்பட்ட வீட்டு திட்டம், இந்த ரயில்வே வீதி சீனாவின் பாதையில் போட்டோம். இந்த ஏனைய வீதிகள் வேற வேற நாடுகளில் பங்களிப்புடன் போடப்பட்டிருந்தீங்க. எந்த ஒரு சோப் கட்டி கூட எங்களுடைய மஹிந்த ராஜபக்ச சிங்கள அரசாங்கம் எங்களுக்கு கருவில்லை. அந்தந்த பிரதேசங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற சக்திகள்ல பணங்கள்ல மூன்றில் ஒரு பகுதியை அவை எடுத்துக்கொண்டுதான் எங்கள் மக்களுக்கு வழங்கப்படுறது. நீங்க சில விஷயம் நாங்கள் தொடர்ச்சியாக உதாரண கருத்தை நான் சொல்லி நாங்கள் உங்களுடன் வாக்கு கேட்பது என்பதை நீங்கள் தவறானங்களை கொள்ள வேண்டாம். அன்பான மக்களே, நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளும். எங்களுடைய உரிமை என்பது மிக முக்கியமானது. உரிமை எங்களுடைய நீங்கள் பார்க்கலாம். இந்த 10 எங்களுடைய யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் 10 வேட்பாளர்கள் கேட்கிறார்கள். அந்த 10 வேட்பாளர்களில் மிகவும் எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் எங்களுடைய மண்ணின் மைந்தன், எங்களுடைய ஆசிரியா இருந்தவர், அதிகாரி இருந்தவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர். அவர் எல்லா வகையிலும் ஒரு நேர்மையானவர், நேர்த்தியானவர், விலகுவாதம் அல்ல. நீங்க பார்க்கலாம். அவர் 2010ஆம் ஆண்டு தன்னுடைய எலெக்ஷன் தேர்தல் மூலம் தெளிவாகி தன்னுடைய கண்ணி உரையை முடித்து திரும்பி வரும்பொழுது கொச்சியானவரை வச்சு அவரை சுட்டார்கள். அவர் சுட்டு அவர் அதை தப்பினார். அடுத்த கிழமை அவர்கள் விலை பேசினார்கள். நீர் இன்னொரு பேரும் ஏன் நீர் திருவாரூர் நாமத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் அவர் விலகவே இல்லை. எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய அந்த தலைவர் காட்டிய வழியில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத மாதிரி எங்களுடைய நேர்மையான வழியில் நல்ல ஒரு ஒழுக்கமான மனிதர்கள் வகையில் ஒழுக்கமாக பிரதேச உறுப்பினர்களும் சரி எங்களுடைய மாநில உறுப்பினரும் சரி நல்ல ஒழுக்கமான முறையில் இருந்தார். எங்களை கூட மஹிந்த ஜனாதிபதி எலெக்ஷன் மூலம் எங்களை கூட பேசினார்கள். நாங்களே மாறவில்லை. எங்களுக்கு தெரியும் எங்களுடைய மாவட்டம் ரத்தங்களினாலும் கண்ணீரினாலும் சொரியப்பட்டது. நாங்கள் அதிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் விலக மாட்டோம். எங்களுடைய மக்களுக்கு எப்ப முடிவு கிடைக்கின்றதோ எங்களுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கும். எங்கள் மக்களின் சுதந்திரம், எங்களுடைய மக்களின் வடகிழக்கு இணைந்த உரிமை, எங்களுடைய வடகிழக்கு இணைந்த உரிமை எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கின்றதோ கிடைக்கும் வரை எங்களுடைய ஒவ்வொரு எலெக்ஷனும் எங்களுக்கு முக்கியமான எலெக்ஷனாக எங்களுக்கு கருதப்படும். நீங்க நினைக்கலாம் ஒவ்வொரு முறை கருத்து சொல்லப்படுது அது மிக முக்கியமான சொல்லப்படுறது. இதற்காக இந்த போராட்டம் மௌனித்த பிறகு வருகின்ற ஒவ்வொரு தேர்தலும் எங்களுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். அன்பானவர்களே, உங்களுடைய மாவட்ட பற்றுள்ளவர்கள் இந்த மண்ணில் பற்றுள்ளவர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது எங்களுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுடைய மாவட்டத்துக்குரிய பிள்ளையான ஸ்ரீதரனின் இலக்கம் 10 நீங்கள் வாக்களிக்க வேண்டிய உண்மையான இலக்கமானது 10. நான் சொல்றேன், பப்ளிக்காக சொல்றேன், உங்களுடைய விருப்பு வாக்கு நீங்க கையில் நீங்க தொட தேவையில்லை. விருப்பு வாக்கு என்பதை நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்க இலக்கம் 10க்கும் அந்த வீட்டு சின்னத்துக்கு அருகிலும் புள்ளடிக்கிட்டு இலக்கம் 10க்கு மேலும் புள்ளடிக்கிட்டு எங்களோட மாவட்டத்தையும் இந்த கிண்ணத்தின் பெருமையை காப்பாற்றுவதற்கு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.